ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் வச்சு நெக்லஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையானது என்னென்னா, இது வந்து பேட்ச் ஒர்க்கு நம்ம ப்ளவுஸ்லலாம் டிசைன் பண்ணுவோம்ல, அது இது வந்து பேக்கெட்டாகவே கடையில் கிடைக்கும். இதை எடுத்துக்கோங்க. இது டூலு, ப்ளையரு, இது வந்து ரிங்குக்கான பேஸு, மோதிரம் பேஸு, இது வந்து ஸ்டட் பேஸு வித் வாசர், ஸ்டட் பேஸும் வாசரும். இது 2 கட்டிங் ரிங் எடுத்திருக்கேன். இது ஃபேப்ரிக் க்ளூ, அப்புறம் சிசரு, அப்புறம் வந்து பேக் ரோப்பு, பேக்கில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம்ல அது. இது கேன்வாஸ். இது வந்து கேன்வாஸு. இது வந்து நம்ம நெக் ஷேப்புக்கு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் இப்போ வந்து 2 பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம நெக் ஷேப் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நான் கோல்டன் கலர் பெயிண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். 2 பீஸுமே கோல்டன் கலர் பெயிண்ட் பண்ணிட்டேன். ஏன்னா பேக் சைடில் ஒயிட் கலர் தெரியும்ல, அதுக்காண்டி நான் கோல்டன் கலர் பெயிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்டட்டுக்கு வந்து ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. அதில் அந்த பேட்ச் அதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே சிசரால் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ரெண்டு பீஸ் எடுக்கணும் கட் பண்ணி, 2 ஸ்டட்டுக்கு. அந்த ஸ்டட்டையும் கலர் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் கோல்டன் கலரில். இப்போ ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிட்டேன். அதை வந்து கலர் பண்ணி எடுத்துக்கிறேன். கலர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இது ட்ரை ஆகிட்டு நெக் பீஸ்க்குள்ளது. இப்போ இதில் க்ளூ அப்ளை பண்ணி பேட்சை வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோம். இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே ஸ்டட்டு செஞ்சுக்கலாம். இப்போ அந்த பேட்ச் எடுத்துருக்கோம். ஸ்டட் பேஸ் எடுத்துக்கிறேன். அந்த ரவுண்ட் ஷேப் கட் பண்ணியிருக்க கேன்வாஸ் எடுத்துக்கலாம். அதில் வந்து சென்டராக நம்ம வந்து இந்த ஸ்டட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே நம்ம க்ளூ அப்ளை பண்ணி நம்ம அந்த பேட்சை ஒட்டினா அழகாக ஸ்டட்டு ரெடி ஆயிரும். அதெல்லாம் அந்த பேட்ச் எடுத்து நம்ம ஒட்டிக்க வேண்டியதுதான். ஸ்டட் அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு ஸ்டட்டும் செஞ்சுக்கலாம். இன்னொரு ஸ்டட்டு செஞ்சு வச்சுருக்கேன் நான் ஏற்கனவே. செஞ்சுக்கலாம். மோதிரம் ஜஸ்ட் நம்ம அதில் பேட்சில் க்ளூ அப்ளை பண்ணிட்டு அந்த பேஸில் ஒட்ட வேண்டியதான். பேட்சோட சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரிங் அப்படியே ப்ளேஸ் பண்ணி அப்படியே வச்சிட வேண்டியதான். ட்ரை ஆகணும். இப்போ இது ட்ரை ஆகிட்டு நம்ம இது பேக் சைடில் இன்னொரு பீஸ் வச்சுருக்கோம்ல, அதை ஒட்டிக்கணும். க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு
இன்னொரு பீஸை அப்படியே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு கொஞ்சம் ட்ரை ஆகிடுங்க. இப்போ நம்ம கட்டிங் ரிங் எடுத்து அந்த ப்ளையரால் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல நம்ம ஒரு ஹோல் போட்டுட்டு அந்த கட்டிங் ரிங் ஓப்பன் பண்ணோம்ல அதை விட்டு எடுக்கணும். 2 சைடுமே அதே மாதிரி செய்யணும். இப்போ 2 சைடும் நான் அந்த கட்டிங் ரிங்கை ஹோல் போட்டு விட்டு எடுத்துட்டேன். இப்போ நம்ம அது ஓப்பனில் தான் இருக்குது கட்டிங் ரிங்கு. இப்போ வந்து பேக் ரோப்போட இதை கனெக்ட் பண்ண போகிறோம். அந்த கோல்டன் கலரில் ஒரு லூப் இருக்குல்ல, அதை வந்து அந்த கட்டிங் ரிங்குள்ளே விட்டு ப்ளையரால் ப்ரெஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இன்னொரு சைடு செஞ்சுக்கணும். அழகாக ரெடி ஆகிட்டு நெக் பீஸு, இயரிங்கு, ஸ்டட்டில் வந்து அந்த வாசர் போட்டுக்கலாம். ட்ரை இது எங்கள் பாப்பா ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ்க்கு மேட்சாக தான் நான் செஞ்சேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் மேட்சிங்காக உங்கள் பாப்பாவுக்கு செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.